முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் இன்று வெள்ளிக்கிழமை களுவாஞ்சேரி நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜரானார். கடந்த 2021ஆம் ஆண்டு ராஜாங்க அமைச்சராகவும் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவராகவும் பதவி வகித்த வேளையில் காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் மட்டக்களப்பு மாவட்ட பணிப்பாளர் நேசகுமார் விமல்ராஜுடன் காணி தொடர்பாக தொலைபேசி மூலமாக ஏற்படுத்திக் கொண்ட உரையாடலின் போது குறித்த காணி ஆணைக்குழுவின் பணிப்பாளருக்கு சிவனேசதுரை சந்திரகாந்தன் அச்சுறுத்தல் விடுத்ததாக தெரிவித்து காணி ஆணையாளர் தொடுத்த வழக்கிலேயே முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார். அழைப்பாணை வந்தது. நான் நம்புகிறேன் 2 ஆண்டுகளுக்கு முன்னர் மட்டக்களப்பு மாவட்ட காணி சீர்திருத்த பிரதி ஆணையாளராக இருக்கின்ற விமல்ராஜ் அவர்கள் தன்னை அச்சுறுத்தியதாக ஒரு முறைப்பாடை செய்திருக்கிறார். அந்த முறைப்பாட்டின் பிரகாரம் எனக்கு போலீசாரிடம் எந்த விதமான அறிவித்தலோ மூலம் வரவில்லை. இதனால் அவர்கள் நீதிமன்றத்திலே நான் அந்த வழக்குக்கு சப்போர்ட் பண்ணவில்லை, அதற்கு நான் ஒத்துழைக்கவில்லை என்ற அடிப்படையிலே நீதிமன்றம் அழைத்திருந்தது. அந்த அழைப்பை ஏற்று நான் உடனடியாக போலீசாரிடம் தொடர்பு கொண்டு பொழுது என்னை வாக்குமூலம் அளிக்கும்படி கேட்டிருந்தார்கள். நான் கடந்த திங்கட்கிழமை நான் போலீசாரிடம் களுவாஞ்சேரி போலீஸ் ஸ்டேஷனில் வாக்குமூலம் அளித்தேன். அதுபோல் நின்று அந்த அழைப்பாணை பிரகாரம் நான் கௌரவ நீதிமன்றத்துக்கு கலந்து கொண்டு இந்த வழக்கிலே ஒரு நீதிபதி அவர்கள் இதை கூர்ந்து அவதானித்தார். என்னுடைய வாக்குமூலத்தை நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். உங்களுக்கு தெரியும், மட்டக்களப்பு மாவட்டத்தில் வாழுகிற மக்களுக்கு 1972ஆம் ஆண்டு காணி சீர்திருத்த ஆணைக்குழு பரிபாலிக்கப்பட்ட பொழுது மட்டக்களப்பிலே 7000 தொடக்கம் 10,000 வரையிலான காணிகள் பெரும் வர்த்தகரிடமிருந்து அரசாங்கம் பெற்றுக்கொண்டது. அது யுத்தம் முடிகிற பொழுதும் அந்த காணிகள் ஆங்காங்கே வெட்ட வழிகளாக கிடந்தன. அந்த அடிப்படையில் அந்த காணிகள் சிலவற்றை சாதாரண குடிமக்கள் பயன்படுத்திய காரணமாக 10-20 காணிகள் வழங்கப்பட்டது. பலருக்கு இந்த காணிகளை திட்டமிட்டு நிதிகளை பெற்றுக்கொண்டு லஞ்ச ஊழல் அடிப்படையில் இந்த காணி வழங்கப்பட்டது. அந்த அடிப்படையில் நான் ஒரு காணியை உதாரணமாக உங்களுக்கு நான் கல்குடாவை பிறப்பிடமாக கொண்டவர் பகுதியில் சந்திவெளி பிரதேசத்தில் இருக்கிற சந்திவெளி போலீஸ் நிலையத்துக்கு முன்பாக இருக்கிற காணி மட்டக்களப்பில் இருக்கிற அனைத்து நிர்வாகிகளுக்கும் பெரிய மாவட்டத்தை பற்றி சிந்திக்கிற எல்லோருக்கும் தெரியும். அது அரசாங்கத்துக்குரிய காணி சீர்திருத்த ஆணைக்குழுவுக்கு என்பது தெரியும். அந்த காணி சீர்திருத்த ஆணைக்குழுவுக்கு சொந்தமான காணியை ஒரு சிவன் சிலைகளோடு கூடிய ஒரு ஆலயம் அமைப்பதற்கு யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒரு நிறுவனம் ஒன்று 1,60,00,000 ரூபாய்க்கு பெற்றுக்கொண்டதாகவும் அந்த காணியிலே ஒரு சிவன் சிலையோடு கூடிய, அதாவது திருமந்திரங்களோடு கூடிய ஒரு ஆலயம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதாக நான் அறிந்தேன். அந்த ஆலய தர்மகர்த்தாவுடன் தொடர்பு கொண்டு கேட்டேன், இது அரசாங்கத்துக்கு சொந்தமான காணி, நீங்கள் இதை எப்படி பெற்றுக்கொண்டீர்கள் ஐயா கேட்டு அவர் விளக்கமாக சொன்னார். அப்பொழுது நான் சொன்னேன், ஐயா அந்த காணி எல்லாத்துக்குரிய காணி, அதை இப்படி இலவா ஆலயங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது, ஏதோ ஒரு முறைகேடு நடந்திருக்கிறது. இந்த நீங்கள் பெற்றுக்கொண்ட வர்த்தகர் மட்டக்களப்பில் வசித்து வருகிறார், அந்த வர்த்தகரிடம் அந்த காணியை நீங்கள் ஆசை செலுத்தி மீள பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு வேறு அதாவது முறைப்படியான அரசு காணிகளோ அல்லது தனியார் காணிகளோ வாங்குவதில் நான் ஒத்துழைப்பு செய்கிறேன். ஏன்னா உங்களுடைய நல்ல நோக்கம் விளையாய் வரக்கூடாது என்ற அடிப்படையில் நான் சொன்னேன். அதுக்கு பின்னர் அவர் என்னோட பேசினால் அது சம்பந்தமான உரையாடி அவர்கள் இப்பொழுது எங்களுடைய கொக்கோட்டிச்சோலை தாண்டோன்றீஸ்வரர் ஆலயத்துக்கு முன்னால் அந்த இடத்தை அமைத்திருக்கிறார்கள். அந்த 10 பேர் அந்த காசை 1,60,00,000 பெற்றுக்கொண்டார்கள். அந்த வர்த்தகரை நான் அழைத்து பேசிய பொழுது அந்த வர்த்தகர் எனக்கு சொன்னார், நான் திரு விமல்ராஜ் அவர்களுடைய தம்பியாரிடம் ஒரு 12 ஏக்கர் காணிக்கான கொடுக்கல் வாங்கல் ஈடுபட்டிருக்கிறேன். அவர் இப்பொழுது கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய காவலாளியாக கடமையாற்றுகிறார். அவரிடம் 5 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறேன். காணியெல்லாம் பெற்ற பின்னர் மீதி காணியை வழங்குவேன் என்று சொன்னார். அப்பொழுது நான் இதை கையாள முடியாது. உங்களுக்கு தெரியும், விமல்ராஜ் என்பவர் அவருக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களை வைத்து அவர்
போலீசாரிடம் முறையிடுவதும் பெரும் கோடீஸ்வரன் அடிப்படையிலே நீதிமன்றங்களுக்கு செல்வதுமாக இருக்கிறார். அந்த அடிப்படையில் நான் இதை ஜனாதிபதி அவர்களுக்கும் அமைச்சர் அவர்களுக்கும் எழுதிவிட்டு அந்த ஆவணங்களை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுடன் கையெழுத்தேன். அது இடம்பெறவில்லை. ஆகையால் நான் போலீசாரிடம் முறைப்பாடு செய்தது என்னவென்றால், நான் அவரோடு மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி குழு தலைவர் அடிப்படையிலே மக்களுடைய ஆணையை பெற்று சட்டபூர்வமாக இந்த மாவட்டத்தை நிர்வகித்த அடிப்படையிலே மக்கள் மத்தியில் வருகிற விடயங்களையும் தீர்வுகளையும் பெற்றுக் கொடுக்க வேண்டிய அடிப்படையில் நான் செயலாற்றியிருக்கிறேன். எந்த அடிப்படையிலையும் எல்லா மட்டக்களப்பு மாவட்டத்தில் எல்லா அரசுக்கான யாருக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிற விவரம் இதுவரைக்கும் மாவட்ட அரசாங்க அதிபருக்கு கூட தரப்படவில்லை. அந்த அடிப்படையில் இதை தராதன் காரணமாக நாங்கள் கேள்வி எழுப்பினோம். அதை வைத்துக் கொண்டுதான் அவர் எப்படி செய்கிறார். அதிலும் அவருடைய சிறப்பம்சம் என்னவென்றால், உங்களுக்கு தெரியும், அவர் புதுக்குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்தவர், கிராங்குளத்து பகுதியைச் சேர்ந்தவர். கிராங்குளத்தில் இருக்கிற பெரியவர்கள் பழையவர்கள் தெரியும் அவருடைய குடும்ப முறை வாழ்க்கை என்பது, அவருடைய இன்றைய வாழ்க்கை என்ன என்பது தெரியும். அவர்கள் பல கோடிக்கணக்கை அரசு காணிகளை விற்று சேர்த்து வைத்திருவதன் காரணமாக அவர்கள் சட்டத்திற்கு செலவு செய்து அதிகாரிகளை வற்புறுத்தி இந்த ஒரு பெரும் தனவந்தர்களாகவும் பெரிய நல்லவர்களாக நடிக்க பார்க்கிறார்கள். அந்த அடிப்படையில் இன்று நான் மகிழ்ச்சி அடைந்தேன். நீதிபதி அவர்கள் கூர்ந்து அவதானித்து 2019ஆம் ஆண்டுக்கு யுத்தத்திற்கு பின்னர் எல்லாரசால் வழங்கப்பட்ட காணி சம்பந்தமான விடயங்களையும் நான் அளித்த வாக்குமூலத்தை சரியாக ஆராயும்படியும், அது மாத்திரமல்ல இப்பொழுது புதிய அரசாங்கத்தினூடாக லஞ்ச ஊழல் சம்பந்தமாக தீவிரமாக விசாரிக்கப்படுவதன் காரணமாகவும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கும் இதை கவனம் செலுத்தி விசாரிக்கும்படி ஒரு உத்தரவை வழங்கினார். நான் மகிழ்ச்சி அடைந்தேன். ஆகையால் என்னை ஒரு பிழையானவனாக காட்டி மக்களுக்கு அரசு ரீதியாக சேவை வழங்குகிற ஒருவரை சேரடித்து என்னை அவமானப்படுத்த எடுத்திருக்கிற முயற்சி நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஒரு புதிய ஒரு பாதையில் சென்றிருப்பதற்கு நான் மகிழ்ச்சி அடைந்தேன். அந்த அடிப்படையில் இந்த விடயங்கள் ஊடக வாயிலாக மக்களுக்கு போய் செல்ல வேண்டும். ஊடகங்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. இங்கே இருக்கிற அரசு சொத்துக்கள், அரசு காணிகளை பாதுகாப்பது, அரசாங்கத்தையும் நிர்வாகத்தையும் பிழையான வழியிலே நடத்தி அதிகமான மோசடி செய்தவர்களை இப்பொழுது வந்திருக்கிற கிளீன் ஸ்ரீலங்காவிலே சுத்தப்படுத்துகிற பொறுப்பும் ஊடகங்களுக்கு இருக்கிற அடிப்படை ஊடகங்களுக்கு இதை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்ப்பது உங்களுடைய பொறுப்பு நம்புகிறேன். அடுத்த மாதம் 2ஆம் மாதம் 21ஆம் தேதி வழக்கு அறிவிக்கப்பட்டது. அதற்கு என்னை கட்டாயம் அல்ல, தேவையான ஒத்துழைப்பு வழங்கும்படியும் நீதிமன்றத்திற்கு இதுக்கான அறிக்கையிடும்படி நீதிமன்றம் உத்தரவிட்டது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அண்மையில் சேர்ந்திருந்தீங்க. நீங்கள் முறைப்பாடு செய்த விடயம் தொடர்பில் ஈஸ்டர் குண்டு தாக்கல் தொடர்பில் மக்கள் மத்தியில் இன்னும் உங்கள் சார்பாக சரியான விளக்கம் போய் சேராமல் இருக்கின்றது. உண்மையில் ஈஸ்டர் குண்டு தாக்கல் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் ஆகிய உங்களுக்கும் அதுக்கும் என்ன தொடர்பு இருக்குது? நிரம்ப செய்திகள் வந்திருக்குது. அது உண்மையாக மக்களுக்கு என்ன என்றதை சொல்லுங்கள். உண்மையிலேயே இந்த ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமாக உங்களுக்கு தெரியும், அண்மையிலே அமெரிக்காவிலே உங்களுக்கு தெரியும், உலகத்திலே உச்ச பாதுகாப்பு கட்டமைப்பை புலனாய்வுக்கு அதிகமாக நிதியை செலவழிக்கிற நாட்டிலேயே ஐஎஸ் தீவிரவாதிகளுடைய ஆதரவாளர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறார். அதே போன்றுதான் எங்களுடைய நாட்டிலேயும் ஈஸ்டர் தாக்குதல் இடம்பெற்றது. அந்த தாக்குதலை காத்தாங்குடியைச் சேர்ந்த இளைஞர்கள் திட்டமிட்டு நடத்தினார்கள். அவர்கள் ஐஎஸ் ஆதரவாளர்கள், இஸ்லாமிய தீவிரவாத அமைப்புகளை பிரதிநிதிப்படுத்தினார்கள். அதை அவர்களே ஏற்றுக்கொண்டார்கள். அந்த சஹ்ரான் காசிம் என்பவர் தான் இந்த மதத்துக்காக மரணிப்பதாகவும் அல்லாவின் கொள்கையை பின்பற்றி மரணிக்கிறது காரணமாக சொர்க்கத்து செல்வதாகவும் காபிர்களுடைய காசோ பணமோ ஒத்துழைப்போ இல்லை என்று வாக்குமூலம் கொடுத்துள்ளார். இதை அறியாமல் இப்பொழுது வந்திருக்கிற அரசாங்கம், குறிப்பாக புதிய ஜனாதிபதி அவர்கள் கிறிஸ்தவ மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி அல்ல அவரிடமிருந்து கொண்ட வாக்குகளை மையமாக கொண்டு இதை என்னோடு இருந்து பிரிந்து சென்ற அசாத் மௌலானா வெளிநாட்டுக்கு சென்று அரசு தஞ்சம் கோருவதற்காக வழங்கிய வாக்குமூலத்தை இணைத்து ஏதோ ஒரு புதிய ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருந்தார்கள். இது நான் பார்லமெண்ட் உறுப்பினராக இருக்கிற பொழுது பார்லமெண்டத்திலே எதிரொலித்தது. அந்த நேரத்தில் ஜனாதிபதி அவர்கள் ஒரு இஸ்லாமிய குடிமகனாக இருந்த ஓய்வு பெற்ற நீதியரசரை நியமித்த தலைவராக இமாம் என்பவருடைய தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவுடைய பரிந்துரை மிக தெளிவாக சொன்னது, இது பிள்ளையானுக்கோ இணையருக்கோ சம்பந்தமில்லாத விடயம் என்பதனை வழியாக கோடிட்டு காட்டியது. இருந்தாலும் புதிய அரசாங்கம் அதை குற்றப்புலனாய்வு திணைக்களம் புதிதாக விசாரிக்க கொடுத்து நான் விசாரணையில் ஒத்துழைப்பு வழங்கினேன்.
வாக்குமூலம் வழங்கியிருக்கிறேன். அந்த வாக்குமூலத்தை என்ன செய்வார் எனக்கு தெரியாது. அதை வைத்து என்னை நாட்டை விட்டு தப்பிச்சல் அடிப்படையில் பாஸ்போர்ட்டை கூட பிளாக் பண்ணி வைக்கிறேன். நான் தெளிவாக சொல்லுகிறேன் மக்களுக்கு, நான் இதிலே நேரடியாகவோ மறைமுகமாகவோ சம்பந்தப்படாதவர். நான் ஒரு ஆயுத பாடத்தில் இருந்தேன் என்பதற்காக என்ன மீது கரை சாத்துவதற்காக என்னுடைய பெயரை அசிங்கப்படுத்துவதற்காக என்னுடைய அரசியலை இல்லாமல் செய்வதற்காக அரசாங்கமும் சிலரும் செயல்பட்டார்கள். குறிப்பாக தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் சாணக்கியன் அவர்களும் புதிதாக வந்திருக்கிற 2 எம்பிமார் பேரமனது ஸ்ரீநாத் அவர்களும் ஸ்ரீநேசன் அவர்களும் அதை பற்றி பேசினார்கள். நான் பொறுப்போடு உங்களுக்கு சொல்லுறேன். உங்களுக்கு தெரியும், சணல் போ என்பது யுத்த காலங்களிலே, அதிலும் பன்னி மாவட்டத்தில் யுத்தம் முடிவருகிற பொழுது பல இளைஞர்களை, யுவதிகளை, சிவப்பிரியா போன்றவர்களை படையினர் கொண்டார்கள் என்று பலவிதமான ஆவணப்படங்களை வெளியிட்டது. அது ஐநாவிலே வெளியிட்டது. இப்படித்தான் சணல் போ எங்களுக்கு உதயமாகியது. அதை அப்போது இந்த அரசாங்கம் அதை விசாரிக்கவில்லை, கண்டுகொள்ளவில்லை, அது போலி என்று மறைத்துவிட்டது. இன்று சணல்வ போலியான ஒரு விஷயத்தை சித்தரித்து கொண்டு வந்து காட்டியதை வைத்து பாராளுமன்றத்திலே விவாதம் நடந்து பல குழுக்கள் அமைக்கப்பட்டு இன்று புதிய அரசாங்கம் பொறுப்பேற்று அதை மையமாக வைத்து என்னை கூட விசாரிக்கிறார்கள். நீங்கள் இந்த மக்களை ஏமாற்றி அரசியல் பிழைப்பு நடத்துகிற ஒரு கூட்டம் அடிப்படையில் நீங்கள் இப்போது இருக்கிற அரசாங்கத்தால் பாராளுமன்றத்தை பயன்படுத்தி சணல் போவலே கடந்த காலங்களிலே குற்றம் சம்பந்தமாக வந்த அந்த ஆவணப்படத்தை மீண்டும் விசாரிக்க வைக்க முடியுமா இருந்தால் முதுகலும் அதை செய்யுங்கள். மக்களை ஏமாற்றி வாக்கு பிச்சை கேட்டு இன்னமும் ஏதோ பெற்றுத்தருவோம் என்று ஏமாற்றி இன்று மட்டக்களப்பு மக்களை நடுத்தறிகளை விட்டுவிட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்கிற அதிகாரம் என்னவென்று தெரியாமல் இருக்கிற நீங்கள் இவற்றை செய்ய வேண்டும் என்பது. ஆகையால் நான் இந்த மக்களுக்காக, மண்ணுக்காக, பொதுவாக மக்கள் சேவை செய்ய வந்த ஒரு அரசியல்வாதி. என்னால் முடிந்தவரை இந்த மக்களுக்கு செய்து காட்டியிருந்தேன். என்னை விமர்சிப்பதை விட்டுவிட்டு அறிவுபூர்வமாக, ஆக்கபூர்வமான இந்த மக்களுக்கு சரியான வழிகளை காட்ட வேண்டும் என்பது என்ன எதிர்பார்ப்பாகையால் ஈஸ்டர் குண்டு தாக்கல் சம்பந்தமாக விசாரிப்பது போல தமிழ் தேசியத்தை பற்றி பேசுகிற நீங்கள் உள்ளத்திலே அளிக்கப்பட்ட மக்களுக்கு யுத்த குற்றம் சம்பந்தமாக சொல்லப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் விசாரணையை இந்த புதிய ஜனாதிபதியிடம் எதிர்பாருங்கள், கேளுங்கள், அதை விசாரிக்க வேண்டும் என்று உங்களை அன்பாக கேட்டுக்கொள்ளும். காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் மட்டக்களப்பு மாவட்ட பணிப்பாளர் நேசகுமார் விமல்ராஜ் குறித்த வழக்கு தொடர்பில் தெரிவிக்கையில், உங்களுக்கு தெரியும், முன்னைய காலத்திலே அரசாங்கத்திலே ஒரு முக்கியமான பதவியிலே மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவராக இருந்து கொண்டு இவரால் எனக்கு தொடர்ச்சியாக இவருக்கு இருக்கின்ற சிறப்புரிமையை பாவித்து பாராளுமன்றத்துக்குள்ளும் இவருக்கு இருக்கின்ற அரசியல் செல்வாக்கை பாவித்து பாராளுமன்றத்துக்கு வெளியிலும் தொடர்ச்சியாக அச்சுறுத்தல் விடப்பட்டது. இந்த அச்சுறுத்தல் தொடர்பாக அவ்வப்போது நான் போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடு செய்திருந்தேன். குறிப்பிட்ட முறைப்பாடு தொடர்பாக, அதாவது என்னை மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து உடனடியாக இடமாற்றப்பட்டு செல்லுமாறும், அவ்வாறு செல்லாவிட்டால் அங்கு போவேன் இங்கு போவேன் என்று கூறினால் இது கோட்டாபய ராஜபக்சவின் அரசாங்கம், இதில் என்ன நடக்கும் என்று தெரியும் தானே, நான் உன்னை கௌரவமாக அனுப்ப வேண்டும் என்று நினைக்கின்றேன், நீ அவமானப்பட்டு போக வேண்டி வரும் அத்துடன் என்று எச்சரித்திருந்தார். அது மட்டுமல்ல, இவருடன் சேர்ந்த இன்னும் 2 தொலைபேசி மூலம் எனக்கு இவருடைய செயற்பாடுகளுக்கு ஒத்து போகுமாறும், இல்லாவிட்டால் பிரச்சனை வரும் எனக்கு என்று குறிப்பிட்டிருந்தார்கள். அது தொடர்பான ஒளிப்பதிவுகள் அனைத்தும் நான் போலீசாருக்கு ஒப்படைத்திருக்கின்றேன். இந்த வழக்கு தொடர்பாக போலீசாரானால் எனக்கு ஒரு கடிதம் பெறப்பட்டிருக்கின்றது. அந்த கடிதத்திலே குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினரை போலீசார் தொடர்பு கொள்வதாகவும், ஆனால் அவர் வாக்குமூலம் வழங்குவதற்கு முடியாமல் இருப்பதாகவும் அது சம்பந்தமாக நீதிமன்றத்திலே அறிக்கைவிடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார்கள். ஆனால் இவருடைய வாக்குமூலம் பெறுவதற்கு இவர் வரவில்லை என்கின்ற விடயத்தை அப்போது வரைக்கும் இவர்கள் குறிப்பிட்டிருக்கவில்லை. நான் என்னுடைய தனிப்பட்ட சட்டத்தரணி மூலம் நீதிமன்றத்திலே சமர்ப்பணம் செய்யப்பட்டு இவருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருந்தது. இவர் 2 நோட்டீஸ் பெறவில்லை என்று இவருடைய கேட்டிலே மீண்டும் ஒரு நோட்டீஸ் ஒட்டப்பட்டது. அதன் அடிப்படையிலே இன்று இவர் வருகை தந்திருந்தார். இவரினால் எனக்கு குறிப்பிடப்படுகின்ற விடயம் என்னவெனில், இவருடைய காலப்பகுதியிலே இவருடைய செயற்பாடுகளுக்கு நான் துணை போகவில்லை என்பதற்காக எனக்கு இவர் திட்டமிட்ட பல அச்சுறுத்தல்களை விடுத்திருந்தார். இந்த அச்சுறுத்தலின் விளைவாக அரசு உத்தியோகத்தராகிய நான் நிற்கதியாக உள்ளாக்கப்பட்டு, ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், அரசு கடமையை செய்யும் போது துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி
காணப்பட்டிருந்தேன். அது மட்டுமில்லை, இவ்வாறு துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காக இருக்கும்போது எனக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தது. குறித்த பாதுகாப்பை கூட பெறுவதற்கு இவருடன் சேர்ந்த இன்னும் சிலர் ஒன்று சேர்ந்து பிழையான அறிக்கைகளை அறிவித்து என்னுடைய பாதுகாப்புகளை நீக்கின்ற அளவுக்கு செயற்பட்டிருந்தார்கள். இது தொடர்பாக நான் உயர்நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருக்கின்றேன். அது மட்டுமல்ல, நீங்கள் நன்றாக தெரியும், மட்டக்களப்பு மாவட்டத்திலே அரசாங்க கடமையை செய்வதென்பது இவருடைய காலத்திலே ஒரு பெரிய ஒரு துப்பாக்கிய நிலைமையாக இருந்தது என்றால் அது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். குறிப்பாக இவர் சில இடங்களிலே குறிப்பிடுகிறார், யாழ்ப்பாணத்தாரை குறிப்பிட்டிருக்கிறார், சில இடங்களிலே முஸ்லீம் மக்களுக்கு என்றார், சில இடங்களிலே தனவந்தர்களுக்கு என்று குறிப்பிடுகின்றார் காணி மோசடியில் ஈடுபட்டதாக. உங்களுக்கு தெரியும், காணி மோசடியில் ஈடுபட்டிருந்தால் அங்கே போலீசார் காணப்படுகிறார்கள். அது தவிர லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இருக்கின்றது, அது தவிர விசேட குற்றப்பிரிவு இருக்கின்றது. இவ்வாறான இடங்களிலே இன்று வரை எனக்கு எதிராக நான் ஒரு மோசடியான காணியை விற்பனை செய்தனோ அல்லது மோசடியாக கையாண்டனோ என்கின்ற எந்த விதமான ஒரு விசாரணையோ அல்லது ஒரு வழக்கோ எனக்கு தாக்கல் செய்திருக்கப்படவில்லை. இவரால் இன்று எனக்கு அச்சுறுத்தல் சம்பந்தமான வழக்குத்தான் இவருக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்குக்கு அடுத்த தேதியாக 21/2/2025 நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. Mau kan?